மாதே மாதம் மாலான பொன்னே மாமே உனக்கு தானே பொன்னே மாமே உனக்கு தானே நாளை என்னை நான் காத்திரி அப்படி பாக்குறீங்களா? என்றுமே நம் இருவரும் இப்படிதான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அமைச்சரே, நான் இப்போது குடிப்பது கும்மாளம் படிப்பது நாட்டு மக்கள் என்ன சிந்தனை கிடையாது. உள்ள வரும்போது சொல்லி தரக்கூடாது, அப்படியே வர வேண்டியதானா? அடித்தேன் இப்பொழுது நான் நாட்டு மக்களை பார்த்துக் கொள்ளதான் இருக்கின்றாங்க. நான் இவளைத்தான் பார்த்துக் கொள்ள. அது மட்டுமல்ல, வெளிநாடு சென்ற ஒரு தம்பி பட்டப்படி முடித்துவிட்டு தாயகம் திரும்பி கொண்டு இருக்கிறார். நீங்க சென்று வரவேற்பு கொடுக்க வேண்டாம்? வரவேற்பு தர வேண்டுமே. சீக்கிரமா மாடி செல்ல விட்டு என்னால் இருக்கவே முடியாது. சீக்கிரமா வர சொல்ல ஒரு 18 வர சொல்ல ஒரு 18 48 சீக்கிரம் வாங்கி வா. மாடி செல்லும் என் தம்பி வந்து கொண்டே இருக்கிறான். பார்க்கலாம். ஆரோக்கியம் தம்பி முத்து வடகிறியா வாழ்த்துக்கள். தம்பி என்றுமே நீ நலமோடு இருக்க வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. ஆமா, அயலார் சென்று பட்டல் முடிந்து உங்களை காண வேண்டும் என்று ஓட்டு போட்டிருக்கிறது. உண்மைதான். மனதில் அளவற்ற சந்தோஷம். அப்படியா? பார்த்துவிட்டு அமைச்சர் இவர்தான் இருக்கிறாயா? என்ன செய்வது? காவல்கார சின்ன வயசுல இல்லாத பார்த்து விட்டு காவலாக பார்த்து விட்டு இருந்தாலும் சின்ன சிறு வயதில் நம்முடைய அரண்மனை துள்ளி குத்தி விளையாடுந்தது. அழகான ஒரு சிலை ஒன்று நிற்கிறது. இந்த சிலையை நின்று கொண்டு வருகிறார். 1050 ரூபாய் கொடுத்து மதிப்பு 1050 தானா? நாங்க தான் சிலை எடுத்தோம். சிலையா? இந்த அழகான சிலையை செதுக்கிய உளி அது எப்பேற்பட்ட உளியாக? அது கூர்மையான உளியாத்தான் இருக்கும். அது உளி இருக்கிறவன் பேசணும். நீ உளி இல்லாத ஆடு தப்புன்னு. 1050 ரூபாய் கட்டிட்டு லோன் போட்டு நடக்கிறேன். 1050 இந்த சிலை யாத்திரையம்மா. இந்த சிலை தாண்டா என் மனைவி நீலாம்பரி.
ஆஹா 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 என்ன ஒரு பணிவு! இப்படிப்பட்ட அழகு தேவதை எனக்கு அன்னியாக கிடைக்க போன ஜென்மத்தில் நான் புண்ணியமலமா செய்திருக்க வேண்டும். சின்ன சின்ன வயதில் பெற்றெடுத்த தாய்மத்தை பார்த்திருந்தேன். முகத்தை பார்க்கும்போது இந்த பெற்றெடுத்த தாய் ஞாபகம் தான் வருது. அண்ணே என்னை வாழ்த்துக்கண்ணே. வாழ்க 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 வாழ்க. என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு அடக்கம் பார்த்தாயா! குடும்பத்தின் குத்து விளக்குதா என் மனைவி. அந்த கண்ணைக்கு முதலியே எரிச்சா யாரு ஏமாந்தன வச்சுக்கா இந்த இடத்திலேயே எரிச்சுட்டு போடுவாங்க. தம்பி, தந்தை எங்க தெரியுமா சென்று விட்டார்? என் நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டவரோ காசி யாத்திரை சென்று விட்டார். பாக்கல வரும்பொழுது பேகல போட்டுதான் பேக மேல இந்த சத்தியபுரி நாட்டுக்கு நீங்க மன்னனா? நான் தான் இந்நாட்டு மன்னன். இதை நினைக்கும் போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கின்றது. இருந்தாலும் அனைவரும் பார்த்து விட்டேன். ஆமா, அப்படியே ஒரே தங்கை தங்கை முத்தழகி ஆம்பளை கைய வச்ச தூக்கி போட்டு அடிக்கிறது, பொம்பளை கை வச்ச எதவாக்குதான். தங்கை முத்தழகி எங்கே என்று கேட்டதும் என் அண்ணனுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சா. வந்த பாடு அண்ணனை ஆரம்பத்துல என்ன கூட இப்படித்தானே வச்சா, இதை நம்பித்தானே 1050 ரூபாய். அது என்னடி நடந்தது தம்பி? என்ன கேட்ட? என் தங்கச்சி முத்தழகி எங்கே என்று கேட்டேன். சத்தியமா அது மட்டும் கேட்கவா கேட்காதுங்க. நாங்க எப்படி எங்க வாயால சொல்லுவோம்? வேற எல்லாம் சொல்லு. அது பேரு ஐயோ, வலி தாக்க முடியவில்லையே. ஐயோ 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 ஐயோ. ஆம்பளை எனக்கு போன் பண்ணல, ஆம்பளை எனக்கு போன் பண்ணல. அது என்ன நீ நடந்தது? எதுவும் நடக்கல. உன் தங்கச்சி பாடசாலையில படிச்சிருந்தா, என்ன வீட்டுக்கு வந்தா வாந்தி எடுத்தா, மழக்க வர. என் தங்கச்சி ஏதாவது வேண்டாத தின்னுருப்பா, அதனால வாங்கிட்டு கூட பரவாயில்லையே, ஜெலிச்சல் வாங்கி கொடுத்தனால சரி பைசல் பண்ண. என்னடா நடந்தது? உன் தங்கச்சி தங்கச்சி அவன் கூடிய படுத்து படுத்து வயிற்ற வேக வச்சு பிள்ளை கொடுத்துருவியா? அந்த பையன் யாரு சொல்லு, நான் திருமணம் செய்து வைக்கிறது சொன்னாங்க. அண்ணி எங்கிட்ட ஸ்தலத்துல இருந்து என்ன சொல்லிருப்பாங்க? நாட்டு இளவரசி ஒன்னுக்கு தெரிஞ்ச என்னாடி ஆகும், நம்ம குடும்பம் மாறன்னு அவனு கேட்டா. இந்த தெய்வம் கேட்டா, நீ நாடி பேசுறா தெரியுமா? நீ ஆயாது, நீ தேவடியா என்னைய பார்த்து பேசினாரா? இந்த பத்திர தெய்வத்தை பார்த்தா செவடியான்னு சொன்னா. ஆமா, நான் மட்டும் நாட்டில் இருந்திருந்தா அந்த படுபாயை வெட்டி கூற போட்டு ஐயோ ஒன்னு அடிக்கலான்னு போனாருங்க. எவன் கூட படுத்தாலும் அவனை எடுத்து ஓடி போட்டா. என்னை விட என் அண்ணன் தானே என் தங்கி பாசம் அதிகம். அண்ணி கூறுவது அனைத்து உண்மைதான். அண்ணி ஐயோ தம்பி, தம்பி, இந்த தர்ம பத்தினி அனைத்து சொல்வது எவன் மீது சத்தியமடா. கம்பெனில என்ன வைக்க மாட்டானுங்க. தம்பி, அந்த படுபாவி தவறு செய்து விட்டாளடா. தவறு ஒரே தங்க ஒப்பற்ற தங்க சீர சிறப்பை வளர்த்து அவளுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்து அவள் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களே. அப்படிப்பட்ட இந்த அண்ணனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சுட்டாங்க. படுபாவி படுபாவி. நானே செத்துட்டு போயாங்கன்னா தம்பி, என்ன செய்வது இருந்தாலும் நீ வந்து விட்டாய். நீ வந்ததும் எனக்கு கொஞ்சம் மாறுதலாக இருக்கின்றதா தம்பி. அடா, உன் அன்பு தம்பி நான் இருக்கும்போது அந்த படுபாவை நினைக்காதீங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு. அவளை நினைத்து நான் ஒருபோதும் கவலைப்படவில்லை. ஆமாம், என்ன ஏதோ சத்தம்
மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். தம்பி உண்மைதானடா? ஒரு நேரத்திலே பொதுமக்கள் என்னிடத்தில் வந்து முறையிட்டிருந்தார்கள். என்னடா? கானகத்திலே மிருகங்கள் வந்து நாட்டிலே பயிர்களை நாசம் செய்கின்றது என்று. அப்படியா? இந்த கானகம் சென்று மிருகங்களை வேட்டையாடி விட்டு வரப்போகிறது. நாட்டில் இருக்கக்கூடிய மிருதகம் மிருகங்கள் கானக நீ செல்வதா? உன்னுடைய அந்த அன்பு தம்பி நான் இருக்கும்போது கானக சென்ற கொடியவர்களை வேட்டையாடி உடனே நாடு சென்று அயல் நாடு சென்றிருக்கிறாய், பட்டப்படிப்பு முடித்து விட்டு வந்திருக்கின்றாய். அதனால் நீ ஓய்வு பெற வேண்டும். அப்படியா? எப்போது நானும் அமைச்சரும் புறப்படுகின்றோம். நாங்கள் புறப்படுகிறோம். அமைச்சரே, அரண்மனை போய்விடுங்கள். எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வரும். நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ கூட போறியா? நான் எங்க போனாலும் இருப்பேன். நான் ஓனம் பிடிக்க நீ போறேன். எங்க வேணாலும் இருப்பேடி. சரியாடா? அமைச்சரே, சென்று வெற்றியோடு வருங்க. போகலாமா? புறப்படுறா. சொல்லலாம். என்னங்க? நான் கானகம் செல்ல வந்து பார்த்து போயிட்டு வாங்க. நான் முயல் கொண்டு பிடித்து வரேன். சரிங்க. என் தம்பி நான் பாத்துக்கிறேன். பத்திரமா பாத்துக்கிறேங்க. நீ பார்த்துப்ப. நீ ஏன்டா அழுவுற? அல்லவா? நான் இங்க இருக்கவா காட்டுக்கு போய் வருவா. போடி. கேட்டுக்கு உட்காரு போ. கேட்டுக்கு உட்காரு போ. அமைச்சரே, போகலாம். போயிட்டு வந்து செல்லலாம். போடா. பின்ன வச்சுட்டு வரப்போ. டேய். அதுவும் வளர. டேய். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறார். பசி எடுக்குதா? சாப்பாடு சீக்கிரம் வாங்க. சாப்பாடு ஓடு.